அனைவருக்கும் வணக்கம். இன்று செய்யூர் நட்சத்திர வேதாள முருகன் கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் உள்ள கந்தசாமி முருகன் கோவில் சென்னை அருகே உள்ள முருகன் கோவில் மிகவும் வித்தியாசமானது என்ற சிறப்பை பெற்றது. இக்கோவிலுக்கு பல சிறப்புகள் உண்டு. பொதுவாக இறைவன் வீற்றிருக்கும் ஆலயங்களில் மூலவரை சுற்றி கோஷ்டங்கள் அமைக்கப்பட்டு அதில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு அல்லது லிங்கோத்பவர் அல்லது அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, துர்க்கை, சண்டிகேஸ்வரர் முதலிய தெய்வங்கள் காணப்படுவதை நாம் ஈஸ்வரன் ஆலயங்களில் பார்க்கலாம். ஆனால் இவ்வாலயத்திலோ கோஷ்டத்தில் இருக்கும் அனைத்து தெய்வங்களும் முருகனின் வடிவங்களே. விநாயகருக்கு பதிலாக திரு ஸ்கந்தரும், தட்சிணாமூர்த்திக்கு பதிலாக பிரம்மசாஸ்தாவும், விஷ்ணுவுக்கு பதிலாக பாலஸ்கந்தரும், பிரம்மாவுக்கு பதிலாக சிவகுருநாதனும், துர்க்கைக்கு பதிலாக வேடன் உருவில் புளிந்தரும் காணப்படுகிறார்கள். இதுதான் ஆச்சரியமா என்றால் இல்லை. அழகன் முருகன் கருவறையில் வள்ளி தெய்வயானை சமேதராக காட்சியளிக்க அவருக்கு நேர் எதிரில் பைரவர் வீற்றிருக்கின்றார். ஆலயத்தில் வெளிப்பிரகாரத்தை சுற்றி 27 நட்சத்திரங்களுக்கு உகந்த 27 வேதாளங்கள் காணப்படுகின்றன. இத்தகைய அமைப்பை வேறெங்கும் காண இயலாது. இந்த வேதாளங்கள் சிவகணங்கள் எனவும் பைரவரின் தலைமையில் முருகனின் போர்ப்படையில் அணிவகுத்துச் சென்று சூரனை அழிக்க உதவியதாகவும் இக்கோவில் தல வரலாறு கூறுகின்றது. இங்கு நடைபெறும் தேய்பிறை அஷ்டமி பூஜை மிகவும் சிறப்பானதாகும். 27 வேதாளங்களும் வழிபட்ட பின் முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து பைரவருக்கு அபிஷேகமும் 8 வகை மலர்களால் அர்ச்சனையும் செய்யப்படுகின்றன. வேதாளங்களின் முன் வைக்கப்படும் கோரிக்கைகள் பைரவர் வழியாக முருகப்பெருமானை அடைந்து நிறைவேற்றப்படுவதாக ஐதீகம். இது மிகவும் பலன் தருவதால் மக்கள் வேதாளங்களை வழிபட ஆர்வமாக வருகிறார்கள். தெற்கு நோக்கி அமைந்த இக்கோவிலில் இறைவன் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கின்றார். முருகனைத் தவிர இங்கு சோமநாதரும் மீனாட்சி அம்மையும் தனி சன்னதியில் உள்ளனர். இச்சன்னதியில் துவாரபாலகர்களாக பிரம்மாவும் விஷ்ணுவும் காட்சி அளிப்பது தனி சிறப்பு. இந்த தலத்தில் முருகன் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றவர். அருணகிரிநாதருக்கு தனி சிலையும் அருகே அவர் பதிகங்களும் காணப்படுகின்றன. கோவிலுக்கு 2 வாசல்கள் உண்டு. தெற்கு வாசல் வழியாக வருவோருக்கு காட்சி அளிக்க ஆறுமுகன் காத்திருக்கின்றான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. வாழ்க வளமுடன்.